சுகுணா, ஆஃபீஸுக்கு நேரமாச்சு, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மாவின் குரல் சமையல் அறையிலிருந்து கேட்டது. இதோ ரெடி ஆயிட்டேம்மா என்றவாறு தான் புதிதாய் வாங்கி வைத்திருந்த சுடிதாரை உடுத்தி கொண்டு ஒரு முறை கண்ணாடி முன் நின்று சரிபார்த்து கொண்டாள். சமையலறையை ஒட்டிய டைனிங் டேபிளில் அவள் வந்து அமர்ந்தாள், காலை சிற்றுண்டியை உண்பதற்கு. அம்மா சமையல் அறையில் இருந்து வெளிவந்து சுகுணாவை உற்று பார்த்தாள். அவள் தன் கண்கள் கலங்கியதை மறைத்து கொண்டு தட்டை வைத்து 2 இட்லியும் சட்னியும் வைத்துவிட்டு சுகுணாவின் அருகில் அமர்ந்தாள். அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். சுகுணா சாப்பிட்டு முடித்து கையை கழுவிவிட்டு டைனிங் டேபிளில் இருந்த மதிய உணவை எடுத்து ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டு, போயிட்டு வரேம்மா, சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுவேன், ரெடியாக இருங்க, வந்த உடனே பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்று சொன்னபடியே வாசலில் நிறுத்தி இருந்த தனது காரை உரும விட்டு கிளம்பினாள் தன் அலுவலகத்துக்கு. சுகுணா வாழ்க்கையின் சுக துக்கங்களை எல்லாம் தன் 23 வயதுக்குள்ளேயே பார்த்தவள். தன் 21வது வயதில் அவளுக்கு திருமணம் நடந்தது. திருமணமான முதல் 2 வருடங்களும் அவளின் வாழ்க்கை போல வேறு எவருக்கும் அமைந்திருக்காது என்றே சொல்லலாம். உலகத்தில் உள்ள அத்தனை சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசித்தனர் சுகுணாவும் அவளது கணவருமான சேகரும். சேகர் நல்ல வளமான செழுமையான அன்பான குடும்பத்தைச் சேர்ந்தவன். வீட்டிற்கு அவன் ஒரே பிள்ளை. அதை நல்ல முறையில் பயன்படுத்தி அவனுக்கென தனித்தொரு நிறுவனம் தொடங்கி அந்த வியாபாரத்தில் வெற்றியும் பெற்றான். அவனின் நிறுவனத்தில் இளம் கணக்காளராய் பணிபுரிந்த பெண்தான் சுகுணா. சுகுணாவின் குடும்பமோ மிக ஏழைப்பட்ட குடும்பம் என்று சொல்ல முடியாது. வரும் வருமானத்தில் அவளின் தந்தை, தாய், அண்ணன் மூவரும் வாழ்ந்து வந்தனர். அண்ணன் கார்த்திக் மும்பையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி கிடைத்து அங்கேயே ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டான். மாதம் வீட்டுக்கு சரியான தேதியில் அவன் சம்பளத்தின் ஒரு பாதியை அனுப்பி விடுவதோடு அவன் கடமை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டான். சுகுணா தன் பள்ளி படிப்பை முடித்த உடனேயே சேகரின் புதிதாய் தொடங்கிய நிறுவனத்தில் இளம் கணக்காளராய் பணியில் சேர்ந்தாள். அங்கேதான் இருவருக்கும் மனம் ஒன்றுபட்டு பெற்றோர்களின் ஆசையோடு திருமணமும் நடைபெற்றது. தொடர்ந்து மேற்படிப்பை அஞ்சல் வழி கல்வியில் படித்தும் வந்தாள் சுகுணா. திருமணமாகி 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு தொடங்கிய நாளன்று அவர்கள் வழக்கம் போல உலக சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டனர். சுவிட்சர்லாந்து இந்த உலகத்திலேயே அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். முழுக்க பனி பிரதேசமான அந்த ஊர்தான் சுகுணாவின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு இடமாய் அமைந்தது. அவர்கள் அங்கு போன 2ஆம் நாளிலேயே சேகருக்கு கடும் குளிர் காய்ச்சல் ஏற்பட்டது. உலகின் முன்னணி மருத்துவமனையின் உதவியும் வழங்கப்பட்டது. ஆனால் எதுவும் பயனளிக்காமல் மிக இளம் வயதிலேயே, அதுவும் திருமணமான 2 ஆண்டுகளிலேயே அவன் உயிர் இவ்வுலகை விட்டு பிரிந்தது. இது நடந்து 5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. அவள் தன் கணவரின் வீட்டில்தான் இருந்து வருகிறாள். தன் கணவரின் தாயை தன் தாயாக எண்ணி அவளைத்தான் இவள் அம்மா என்று அழைத்து கொண்டிருக்கிறாள். எத்தனையோ முறை தன் மாமியார் சுகுணாவை மறுமணம் செய்து கொண்டு வாழுமாறு வேண்டிக் கொண்டாள். ஆனால் அவள் எதற்கும் தலை அசைக்கவில்லை. இதுவே அவர்களின் வருத்தத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. சுகுணா என்றுமில்லாது பல வருடங்கள் கழித்து சுடிதார் போட்டு தன்னை அழகுபடுத்தி கொண்டதே அவளின் மாமியாரின் ஆனந்த கண்ணீருக்கு காரணம். சுகுணா இன்னமும் சேகரின் நிறுவனத்தை தன் நிறுவனமாக எடுத்து நடத்தி லாபம் சம்பாதித்து கொண்டுதான் இருக்கிறார். மறுமணம் பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எவரும் அதை ஒரு புரட்சியாய் முன்னிறுத்தியதில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த சமூகத்தின் பார்வையில் இருக்கும் கோளாறுகளே இதன் அடிப்படை பிரச்சனைக்கு காரணம். மதம், கலாச்சாரம் போன்ற காரணங்களை மறுமணங்களின் மீது திணிக்கப்பட்டு அது ஏதோ தீண்டத்தகாத விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஒரு ஆண் தன் மனைவியை இழந்தால் மறுமணத்திற்கு சம்மதிக்கும் இந்த சமூகம்
ஒரு பெண் தன் கணவனை இழந்தால் மறுமணத்திற்கு 1008 குற்றங்களை கண்டறிந்து அந்த பெண்ணின் வாழ்க்கை அந்த வயதிலேயே முடிந்து விட்டதொரு பிம்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. பெண்ணுக்கு பொட்டு, பூ, ஆடை, அணிகலன்கள் எல்லாம் பிறந்தது முதலே அடையாள சின்னங்கள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட ஆசைகள். கணவனை இழந்ததும் இதையெல்லாம் துறக்க வேண்டும் என்பது சமூக கொடுமையின் உச்சகட்டம். சுகுணாவிற்கும் இந்த சமூகத்தை கண்டுதான் பயமே ஒழிய அவளின் மாமியாரும் சரி, அவளின் பெற்றோர்களும் சரி, அவளின் மறுமணத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சுகுணாவிற்கு சேகருடன் வாழ்ந்த அந்த 2 வருடங்களே தன் வாழ்க்கைக்கு போதும் என்று தோன்றி இருந்ததும் ஒரு காரணம்தான். அந்த நேரத்தில்தான் தன்னுடன் படித்தவனுமான பள்ளியில் சக நண்பனான செலியன் அவளின் அலுவலகத்துக்கு வேலை தேடி வந்திருந்தான். நேர்முகத் தேர்வின் போதுதான் அவனை அடையாளம் கண்டுகொண்டு அங்கேயே பணியமர்த்தினாள் சுகுணா. செலியன் சுகுணாவின் வாழ்க்கை பற்றி அந்த அலுவலகத்தில் பணியாற்றிய சக ஊழியர்களின் மூலம் தெரிந்து மனம் உடைந்து போனான். அவ்வப்போது அவளுக்கு தன்னாலான உதவியும் செய்து வந்தான். சில மாதங்களுக்குள் அவர்கள் இருவரும் மிகவும் நட்பாக நெருங்கி பழக ஆரம்பித்தனர். அலுவல் காரணமாக சுகுணாவும் செலியனும் வெளியூர் செல்ல நேர்ந்தது. வேலை முடிந்து அவர்கள் தங்கியிருக்கும் ஓட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். அப்போது செலியன் சுகுணாவிடம் தான் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்று கூறினான். சுகுணாவுக்கோ ஒன்றும் புரியவில்லை. என்ன திடீரென்று என்று கேட்டாள். அது ஒன்றுமில்லை சுகுணா, நீங்கள் உங்கள் கணவனை இழந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ஒரு ஆண் துணையும் இல்லை. ரொம்ப நாளாகவே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தோணும், ஆனால் சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை. அதனால தான் இப்போ என்று இழுத்து பேசினார். சுகுணாவுக்கோ செலியன் எதை பற்றி பேசப்போகிறான் என்பது கொஞ்சம் விளங்கியது. அவளுக்கு நெஞ்சில் பதற்றம் ஏற்பட்டு இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அதனால் என்று கேட்டாள். நீங்கள் ஏன் ஒரு குழந்தையை தத்தெடுக்க கூடாது சுகுணா? உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு அப்புறமும் யாருமே இல்லை. அதனால் உங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு துணையாக இருக்கும் இல்லையா? அதனால தான் சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொன்னது பிடிக்கலேனா என்றான். சுகுணாவிற்கு தன் வயிற்றில் பால் வார்த்தது போல் இருந்தது. இதுவரை மறுமணம் என்ற பேச்சை மட்டுமே எல்லோரிடத்திலும் கேட்டு புளித்து போன ஒரு விஷயமாய் இல்லாமல் செலியனின் பேச்சு அவளுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்தது. செலியனின் மேல் அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் ஆறுதலும் கிடைக்கும் எண்ணம் மேலோங்கி வார்த்தைகளினால் சொல்ல முடியாத ஒரு மரியாதையையும் அவன் மேல் ஏற்பட்டது அவளுக்கு. நீங்கள் எதுவும் தப்பாக சொல்லவில்லை செலியன். நான் இது பற்றி இதுவரை எதுவும் யோசித்ததில்லை. உங்கள் கருத்து யோசிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். நிச்சயம் ஊருக்கு போனவுடன் இதை பற்றி அம்மாவிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு இதுவரை இல்லாத ஏதோ ஒரு மகிழ்ச்சி மனதில் ஏற்படுவதை சுகுணா உணர்ந்தாள். அடுத்த வாரம் ஊருக்கு வந்தது முதல் அவள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்தது. அந்த மாற்றம் என்ன என்பது அந்த அம்மாவுக்கு தெரியவில்லை. ஒருவேளை மருமகள் யாரையாவது விரும்புகிறாளா என்ற சந்தேகம் வந்தது. அப்படியாவது இந்த பெண்ணுக்கு ஒரு விமோச்சனம் வராதா என்று ஏங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அன்றுதான் புதிதாய் சுடிதார் அணிந்து கொண்டு அழகாக தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டு அவள் வேலைக்கு புறப்பட்டது. அன்று மாலை அவள் வீட்டுக்கு வந்தவுடன் அவளும் அம்மாவும் கோவிலுக்கு சென்று சற்று நேரம் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும்போது சுகுணா அம்மாவிடம், அம்மா, என்னோட எதிர்காலத்தை பற்றி உங்கள் கூட கொஞ்சம் பேசலாம் தான் கோவிலுக்கு வந்தேன் என்று ஆரம்பித்தாள். அம்மாவுக்கு மனதில் சந்தோஷம் அதிகமாகியது. அம்மா, நம்ம நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாரே செலியன், அன்னைக்கு கூட செக்கில் கையெழுத்து வாங்க வீட்டுக்கு வந்தாரே, அவர்தான் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார் என்றவுடன் அம்மாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. உடனே தன் மருமகள் அவனை விரும்புவதாகவும் திருமணம் செய்து கொண்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது போலவும் கனவு காண தொடங்கிவிட்டாள் சந்தோஷத்தில். தயங்காம சொல்லுமா என்று அவள்
ஆவல் தீராமல் கேட்டாள். அவர்தான் ஊருக்கு போயிருந்தபோது சொன்னார், எத்தனை நாள்தான் தனியாக இருக்கப் போகிறீர்கள் என்று. அதனால் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமா என்றார். அவள் அப்படி கூறியதும் அம்மாவுக்கு கண்ணில் நீர் கோர்த்து கொண்டது. உன் இஷ்டப்படி செய்யுமா என்று கூறிவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். சுகுணாவை பற்றியும் செலியனை பற்றியும் அம்மா தன் இதயத்தில் ஒரு கோவிலை கட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். மறுநாள் அன்னை ஆதரவற்றோர் இல்லத்தில் சுகுணாவும் செலியனும் சென்று தேவையான தகவல்களை எல்லாம் கொடுத்துவிட்டு 3 மாதங்களே ஆன ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து கொண்டு வந்தனர். ஒரு பூ உதிர்ந்து விடுவதாலும் பறிக்கப்பட்டாலும் அந்த செடியும் கொடிகளும் தன் கடமையிலிருந்து தவறுவதில்லை. அடுத்த பூவும் அதில் பூக்கத்தான் செய்யும், நல்ல வாசமும் கொடுக்கத்தான் செய்யும். அதுபோல ஒரு வாழ்க்கை முறிந்தால் அடுத்த வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. அதை தேர்ந்தெடுப்பது நம் கையில்தான் உள்ளது. உலகத்தில் ஆதரவற்ற எத்தனையோ பேர் இன்னும் வளர்ந்தும் வாழ்ந்தும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வாழ்வு வளம் பெறவும் மனிதர்களாகிய நாம் கடமைப்பட்டுள்ளோம். கணவனால் கைவிடப்பட்டவர்களும் கணவன் அல்லாது மனைவி இறந்து போனவர்களும் மறுமணம் புரிந்து கொள்வது தவறே இல்லை. அது அவரவர்களின் மனநிலையை பொறுத்தது. அதனால் அப்படிப்பட்டவர்கள் ஆதரவற்ற எத்தனையோ பேர் இருக்க அதில் ஓரிருவரையாவது தத்தெடுத்து கொண்டால் அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நல்ல தாய் தந்தை கிடைக்கும் மற்றும் அவர்கள் வாழ்விலும் வசந்தம் ஏற்படும். பூக்கள் உதிர்வதும் மீண்டும் பூப்பதும் இயற்கையே. உதிர்ந்த பூக்கள் எல்லாம் மாலையானாலும் கீழே வீணாய் கிடந்தாலும் அதன் வாசம் மாறப்போவதில்லை. பூக்கள் பறிக்கப்படவில்லை எனில் அதன் அழகே தனிதான். அந்த இடத்தை சுற்றிலும் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அதுவே இந்த உதிரா பூக்கள். சுகுணா மற்றும் செலியனின் செயலால் ஒரு குழந்தைக்கு இன்று ஆதரவு கிடைத்திருக்கிறது. அந்த குழந்தையின் நறுமணம் அந்த வீட்டில் இனி நிரந்தரமாய் இருக்கும். இதைவிட நறுமணம் வாழ்வில் வேண்டுமா என்ன?